வழிகாட்டும் வாழ்வை மாற்றம் சத்தியவசனத்தின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி யூடியூபினூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, துதி இதை அறியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. நாங்கள் துதிப்பது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எங்களுக்கும் பிரியமாயிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த காலையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் அதிகமாக துதிக்கலாம். ஆனால் நாங்கள் துக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிப்போமா? பிரச்சனை மத்தியிலே கடந்து போகும் பொழுது எங்களால் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி, இந்த பிரச்சனைக்கு நன்றி என்று எங்களால் சொல்ல முடியுமா? மனம் திறந்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களால் முடியாது. காரணம், நாங்கள் மனிதர்கள். நாங்கள் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் அதிகமாக ஆண்டவரை துதிப்போம், அதிகமான பாடல்களை பாடுகிறோம். ஆனால் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த சங்கீத புத்தகத்தை தாவீது அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இவர் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்து பின் நாட்களிலே ராஜாவாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன். அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை பாடகர் குழுவை வழி நடத்துகிற பிரதானமான தலைவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மோசே என்கிற பக்தன் எழுதியிருக்கிறார், அநேகமாக எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த தாவீதினுடைய சங்கீதங்களை நாங்கள் அதிகமாக பார்க்க பொழுது அவருடைய சங்கீதங்கள் முழுவதும் துதியாக இருக்கிறது. அவர் எப்பொழுதெல்லாம் துதித்தார் என்று சொன்னால், அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரங்களிலே மாத்திரம் துதிக்கவில்லை. அவர் கடினமான பாதைகளை கடந்து சென்ற பொழுதும், இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்த பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இப்படியாக நாங்கள் இந்த சங்கீதங்கள் 150 சங்கீதங்கள் அடங்கிய புத்தகம் தான் சங்கீத புத்தகம். மிகவும் அருமையான, ஆறுதல் கொடுக்கின்ற, எங்களை ஆற்றி தேற்றுகிற, எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற, எங்கள் கொண்டாட்டங்களிலே பாடப்படுகிற அநேக சங்கீதங்களை நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய பாடல்கள், இன்ற நாட்களில் நாங்கள் பாடுகிற பாடல்கள் கூட இந்த சங்கீதங்களை தழுவிய அநேக பாடல்களை நாங்கள் பாடுவோம். இப்பொழுது இந்த காலை தியானத்துக்காக கடைசி இறுதியான சங்கீதம் 150வது சங்கீதம். 6 வசனங்கள் தான் இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாங்கள் இன்றைய காலை தியானத்துக்காக நாங்கள் வாசிக்க கேட்போமாக. 150வது சங்கீதம் முதல் 6 வசனங்கள். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் முதலாவது சொல்லுகிறார் அல்லேலூயா என்று தொடங்குகிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய மகிமையை பார்த்து அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய மகிமை பொருந்திய, மகத்துவம் நிறைந்த அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து அவரை துதியுங்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது வானங்களை உருவாக்கி, வான விரிவை உருவாக்கிய கர்த்தர், இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரத்திலே நாங்கள் பார்க்கிற இயற்கை, அழகாக ஓடுகிற நீரோடைகள், மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், இவை அனைத்தையும் படைத்தவர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சிருஷ்டிப்பை படைக்கும் பொழுது மிகவும் அழகாக படைத்திருக்கிறார். அப்ப இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சொல்லுகிறார், இந்த ஆகாய விரிவை பாருங்கள், ஆகாயத்தை நோக்கி பாருங்கள். எத்தனை காரியங்கள் இந்த ஆகாய விரிவிலே, ஆகாயத்திலே இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அழகாக விரிக்கப்பட்ட மேக கூட்டங்கள் நிறைந்த, ரசிக்கக்கூடிய இந்த இயற்கையை
பார்த்து கர்த்தரை துதியுங்கள். இந்த வானத்தை பார்க்கும் பொழுது, ஆகாய விரிவை நோக்கும் பொழுது, அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய கரத்தின் மகிமை, இவைகளை நினைத்து சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே துதிக்கிறதை காண்கிறோம். எப்பொழுதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை, இயற்கையை பார்த்து துதிக்கிறோமா? அநேகர் துதிக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் வானத்தை நின்று அல்ல, அண்ணாந்து பார்க்கக்கூட முடியாத ஒரு வேகமான உலகத்தோட, நேரம் இல்லை என்று கூட நாங்களும் அந்த உலகத்தோடு சேர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் பிஸி, யாரை பார்த்தாலும் வேலைகள், இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய ஆண்டவரை பார்த்து துதிப்பதற்குரிய அநேக காரியங்கள் எங்களை சுற்றி உள்ள இயற்கையினூடாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சொல்லுகிறார், அவருடைய வல்லமை பொருந்திய மகத்துவத்தை துதியுங்கள் என்று சொல்லுகிறவர். அவர் சொல்லுகிறார், சுரமண்டலம், வீணை, யாழ், தீங்குழல், எங்களுடைய கைத்தாளங்கள், இவைகளோடு கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். சிலவேளை எங்களுக்கு இந்த கைத்தாளங்களோ அல்லது ஏதோ ஒரு வாத்திய கருவிகளோ வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு வாசிக்க தெரியாது, நாங்கள் எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? பிரியமானவர்களே, வாத்திய கருவிகளை வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய தாசன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஓசையுள்ள கைத்தாளங்களுடன் அவரை துதிக்கும்படியாக சொல்லுகிறார். பேரோசையுள்ள கைத்தாளங்களுடன் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை அழைக்கிறார். இன்று பிரச்சனைகள் வரும் பொழுது, சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, எல்லாமே வெறுமையாக இருக்கும் பொழுது, எங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கூட நாங்கள் பேரோசைகளோடு எங்களை ஆண்டவரை துதிக்க முடியுமா? ஆனாலும் பிரியமானவர்களை, இந்த சங்கீதக்காரன் பல சூழ்நிலைகளிலும் அவன் சொல்லுகிறான், எக்காலத்திலும் நான் என் தேவனை துதிப்பேன் என்பதாக இந்த சங்கீதங்களை அவன் எழுதியிருக்கிறான். இந்த இறுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார் அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து துதியுங்கள். இரண்டாவது பகுதியிலே சொல்லுகிறார், அவர் எங்களுடைய வீணையோடு, சுரமண்டலத்தோடு, வாத்திய கருவிகளோடு அவரை துதியுங்கள் என்று. இறுதியாக அவர் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த காலையில் ஆண்டவர் எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் பிரச்சனையோடு ஒரு பொழுதை கழித்து நாங்கள் நித்திரையை விட்டு எழும்பும் பொழுது, காலையிலே புதிய நாளிலே நாங்கள் எழுந்திருக்கும் பொழுது, எங்கள் மூச்சு காற்றை உள்ள விட்டு வெளியே அனுப்பத்தக்கதாக சுவாசத்தை, ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த கர்த்தருக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்த வேணாம். நாங்கள் முதல் பார்த்த பகுதிகளிலே ஒன்றையும் குறித்து எங்களுக்கு துதிக்க முடியாத நபர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாங்கள் மூச்சு விடுகிறோம், நாங்கள் ஜீவிக்கிறோம், நாங்கள் நடமாடுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் உள்ளாக ஆண்டவர் எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுவாசம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அந்த சுவாசத்தை நாங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நான் ஜீவிக்கும் படியாக, நான் வாழுகும் படியாக எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்து அந்த சுவாசத்தை நான் வெளியே விட்டு உள்ளே இழுக்கத்தக்கதாக அந்த சுவாசத்தை சுவாசிக்கத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி என்று துதிக்கிற இருதயம் எங்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த காலையில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் கண் விழிக்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்திலும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் பிரச்சனைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் அதையும் தாண்டி ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக அனுதினமும் இந்த சங்கீதக்காரனை போல ஆண்டவரை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிப்போமாக.